குருவே போற்றி ஒளியும் ஒலியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமாக உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாங்க. ஐயாவுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஆத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆத்மா வணக்கம் சாமி. என் பேர் பார்த்திபன். நான் ஒரு மருத்துவர். ஐயாவை நான் சந்தித்தது 1/3/2018. ஸோ நான் ஐயாவை சந்தித்த முதல் நாள் அதுதான். அன்றைக்கே ஐயாவிடம் நான் உபதேசம் வாங்கிட்டேன். இப்போ எங்களுடைய இந்த ஆன்மீக இந்த பயண வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுக்கப்புறம் மனம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுலேயும் கண்டு மனம் கலங்கிறதில்லை. ஸோ இப்போ எங்கள் சீடர்கள் எங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி ஐயாவிடம் கேள்வி கேட்பதற்காக இன்றைக்கி இந்த ஒரு கேள்வி பதில் ஐயாவுக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஸோ ஆகையால் இன்றைக்கி இன்னும் நாங்கள் கேள்வி பதில் ஆரம்பிக்கிறோம் ஐயா கிட்ட. ஐயா, இப்போ நம்ம ஆசிரமத்தில் உபதேசம் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உபதேசம் வாங்கினவர்கள் மனம் தளராமல், மனம் நம்ம அக்கா கூட கேட்டாங்க மந்தி மனது அப்படின்ட்டு, அங்கேருந்து பாயுது. அது சாதாரணவங்களுக்கு பாயிறது ஓகே. உபதேசம் வாங்கினவங்களுக்கும் அந்த பாடத்தில் உட்கார விடாமல் அந்த மந்திங்கிற மனது பாயாமல் பாடத்திலேயே இருக்கும்போதும் சரி, பாடம் செய்யாத நேரத்திலும் அந்த மனது ஒரே பொருளை ஒரே விஷயத்தை நோக்கி இருக்குது. நீங்கள் கூட பட்டினத்தர பாட்டு அடிக்கடி சொல்லுவீங்க, ஏத்தொழில் செய்தாலும் வேதபத்தை பற்றாலும் மூத்தர மனம் தனத்தே. அப்போ எந்த தொழில் செய்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் உங்கள் மனசு அந்த பொருளையே நாடி இருக்கணும்னு சொல்கிறீங்க. உபதேசம் வாங்கினவர்கள் இப்போ பாடம் பண்ணுற நேரங்கள் தவிர மற்ற நேரங்களும் மனம் அதையே பற்றி இருக்கிறதுக்கு வழி. நான் 1998 உபதேசம் கொடுக்குறேன். இந்த 1998 குறைஞ்சபட்சம் 22 வருஷமாக நான் உபதேசம் கொடுக்குறேன். இந்த ஆன்மீக பேச்சுன்றது ஒரு 30 வருஷமாக நான் வெளி உலகத்துக்கு சொல்லின்னுக்கிறேன். என்னுடைய வயசு இப்போ 73. இந்த 73 வயசில் 60 வருஷம் இந்த ஆன்மீகத்தில் நான் அனுபவிச்சேன். ஆன்மீகம்ன்றது எதுவோ ஒரு குரு கிட்ட போகணும், உபதேசம் வாங்கிட்டேன் நான் ஆன்மீகவாதிங்க அப்படின்னா அவன் தன்னையே தான் ஏமாத்திக்கிறான்னு அர்த்தம். ஆன்மீகம்ன்றது குரு சொல்லணும், நீ ஆன்மீகவாதி ஆயிட்ட அப்படின்னு குரு சொல்லணும். அப்போ தான் அவன் ஆன்மீகவாதியாக ஆயிருக்கிறான்னு அர்த்தம். இந்த 98 உபதேசம் கொடுத்ததில்ல 2008 6 உபதேசம் கொடுத்தேன். அது அண்ணா நகரில் சவுத்து காலனின்ற சொந்த குவார்ட்டர்ஸில், ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்தேன். அப்போ அங்கெல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஆசிரமம் கட்டணும். ஆசிரமம் கட்டி குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு உபதேசம் கொடுத்துருக்குறேன். இந்த 5000 பேருக்கு உபதேசம் கொடுத்ததில் ஒரு 50 பேர் கூட இன்னும் தேரலை. இது ஒரு பெரிய வருத்தம். ஒரு பாடல் மண்ணொன்று கண்டு, இந்த பாடல் கண்டிப்பா கவனிக்கணும். மண்ணொன்று கண்டு இருவினை பாத்திரம், மண்ணொன்று கண்டு இருவினை பாத்திரம் திண்ணென்று இருந்தது தீயினை சேர்ந்தது. திண்ணென்று இருந்தது தீயினை சேர்ந்தது. திண்ணென்று மழை நீர் வேலில் மீண்டும் மண்ணாவது போல் எண்ணென்ற மாந்தர் இறக்கின்றவாறு. இது ஒரு திருமூலர் பாடல். இது முக்கியமா முதலையே இதை சொல்லிடணுன்றதுக்காக தான் இதை சொல்றேன். என்ன காரணம்னா, மண்ணொன்று கண்டு இருவினை பாத்திரம் அப்படின்னா அது என்னன்னா நாம தான் இருவினை பாத்திரம். இந்த உடல் மண்ணு, நாம இருவினை பாத்திரம். இருவினைனா என்ன தெரியும், நல்வினை தீவினை. இருவினை பாத்திரம்.
திண்ணென்று இருந்தது. எப்போ? தீயினை சேர்ந்தது. இப்போ குயவன் மண்பாண்டம் செய்யறாங்க இல்லையா? குயவன் மண்பாண்டம் செய்து அதை தீயில வச்சு சுட்டதுக்கு அப்புறம், சூளை போட்டதுக்கு அப்புறம், சூளையில வச்சு சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தின்னுன்னு இருக்கும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒன்றாகாது, தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ தீயினை திண்ணென்று இருந்தது, தீயினை சேர்ந்தது. இப்ப தீயினை சேராதது என்ன ஆகுதுன்னா, விண்ணின்று மழை வீழின் மீண்டும் மண்ணாவது போல். அப்ப தீயினை சேராத மண்பாண்டம் மழை பெஞ்ச உடனே மீண்டும் மண்ணாயிடும். பானையா செஞ்சு வச்சிருந்தாலும் கூட சுடலைன்னு சொன்னா மீண்டும் மண்ணாயிடும் இல்லையா? அது மாதிரி எண்ணின்ற மாந்தர் இருக்கின்றவாறேன்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு. இந்த பாடல் ஏன் நாம சொல்றோம், ஏன் நமக்கு இப்போ என்ன அவசியம் இது அப்படின்னா, நாம எல்லாம் பாடம் வாங்கணுங்கன்றதால இந்த பாடல் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம எப்பவும் போல அந்த மண்பாண்டம், குயவன் செய்த மண்பாண்டம் பச்சை பானையாவே அப்படியே இருந்தா அதுக்குள்ள தண்ணி ஊற்ற முடியாது, பயன்பாட்டுக்கு வராது, எப்போ வேணாலும் மண்ணாயிடும். அதனால திண்ணுன்னு இருக்கணும். அப்போ தீயோட சேரணும். தீயோட சேரணும் போது பாடத்தை சிறப்பா பண்ணணுன்றது தான் இதுல பொருள். புரியுதா உங்களுக்கு? இப்போ பாடத்தை சிறப்பா பண்ணி நமக்குள்ள இருக்கக்கூடிய 3 தீயை பார்த்துடணும். நம்ம இந்த ஒரு ஜோதியை இப்ப நம்ம பாடம் வாங்கணுங்களுக்கு தெரியும். ஒரு ஜோதியா நீங்க பார்க்கும் போதெல்லாம் எவ்வளோ பிரகாசம்ன்றது பாடம் வாங்கினவங்களுக்கு தெரியும். 4வது பாடம் வாங்கினவங்களுக்கு அது தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ வந்திருக்க மற்றவங்களுக்காகவும் இதை நான் சொல்றேன். என்னன்னா, ஜீவஜோதி, ஆன்மஜோதி, பரஞ்சோதி அப்படின்ற 3 ஜோதி நமக்குள்ள இருக்கு. இந்த 3 ஜோதியும் நாம பார்த்தே ஆகணும். பார்த்தாதான் 3 தீயை பார்த்தவங்க முக்திக்கு போவாங்க. அதனாலதான் 3 தீன்னு சொன்னாங்க, அதுக்கு பேர் முக்தின்னு சொன்னாங்க. இப்போ இந்த 3 தீ நமக்குள்ள இருக்கு, இதை பார்க்கணும். இப்போ முதல் தீயை நாம பெரும்பாலும் பாடம் வாங்கினவங்க பார்த்துருப்பாங்க, அதோட பிரகாசம் பார்த்துருப்பாங்க, அவங்க உணர்ந்திருப்பாங்க, அனுபவிச்சிருப்பாங்க. அது உணராதவங்க, அனுபவிக்காதவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு விளக்கமா இதை கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ என்னன்னா, நமக்குள்ள இவ்வளோ பிரகாசமா இந்த அளவுக்கு ஒரு நெருப்பு இருக்கு அப்படின்ற விஷயம் முதல்ல பாடம் வாங்காதவங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வாங்கினவங்களுக்கு தெரியும், வாங்காதவங்களுக்காக சொல்றேன். அப்போ அந்த தீ என்ன பண்ணோம்னா, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம். நம்மளை விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா, நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க கியூஆர் கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை